ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? என்னென்னா நம்ம குட்டி இளவரசர் அதாவது விக்ராந்த் துரைக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஸோ திருநெல்வேலிக்கு கிளம்பியாச்சு. யாருக்குனே ஸ்டார் பர்த்டே நம்ம வீட்டில் வச்சு கொண்டாடியாச்சு. இப்போது டேட் பர்த்டேனால திருநெல்வேலிக்கு அவங்க ஊரில் வச்சு கொண்டாடலான்ட்டு போயாச்சு. இன்னும் வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். பிறந்தநாளுக்கு முதல் நாள் சாயங்காலமே கிளம்பியாச்சு. நான் கிளாஸை முடிச்சுட்டு வருவோம். அபி செங்கோட்டையில் ட்ரெயினரும் கரெக்டாக இருந்துச்சு. நான் தெங்காசில் வந்து ட்ரெயினர் அப்படியே அவங்க கூட பிக்கப் போயாச்சு. அந்த எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் குட்டி இளவரசருக்கும் சாப்பாடு அப்படியே எட்டு வந்துட்டா கையோட அவள் ஊட்டிகிட்டே இருந்தா. அபின்னு வந்தால் தான் நமக்கு என்ன கவலையே இல்லையே. அபி ஊட்ட ஆரம்பிச்சிட்டா. நானும் ஆச்சு அபி 3 பேரும் தான். முத நாளே போனோம். அம்மா நாளைக்கு வரேன்ட்டா. இது என்னது? கரண்டா? இது என்னது? இது ட்ரெயின் வண்டியா? ஐயாவோ இது யாரு இன்னொருக்கா சொல்லு. ட்ரெயின் வந்து நிற்கவும் பவானி பிக்கப் பண்ணவும் கரெக்டாக இருந்துச்சு. வந்ததும் அப்படியே ஆர்எம்கேவிக்கு போய் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயாச்சு. நம்ம குட்டி இளவரசர் ட்ரெஸ் போடுறவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். பெரிய இளவரசருக்கு ஒரே பையன், தம்பி எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு. ட்ரெஸ்ஸே போட்டு விட முடியாமல் கீழே நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தான் அவங்கள. தம்பி ஒன்றும் செய்யலம்மா, சட்டை போடுதாங்க. தம்பிக்கு சட்டை போடணும்ல. அதை பாரு. மறுநாள் விடிஞ்சதும் அவன் பேர் கோயிலுக்கு வந்து பூஜை கொடுத்துச்சு மாமாவும் அத்தையும். ஸோ எல்லாரும் கிளம்பி அங்கே போயாச்சு. அம்மாவும் இன்னும் வரவே இல்லை, கொஞ்சம் ஈவினிங்கிட்ட வரேன் அப்படின்ட்டா. பூஜை கொடுத்த சாப்பாடு அதாவது பாயசம்லாம் கொடுத்தாங்க, பிரசாதம். அதையும் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பெரிய இருக்கிற ஒரே பசி காலையிலேருந்து சாப்பிடாதனால பாயசத்தை எடுத்து அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தான் அங்கே என்ன நடக்குனே தெரியலை. ஊர்க்காரங்க கொஞ்சம் பேரை மொத்தமாக பார்த்தனால கொஞ்சம் குழம்பி போயிட்டான். திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவங்க எல்லாரும் பேச சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் சின்ன பிள்ளையில ஓடி திரிஞ்ச கோயில் இது. லீவ் விட்டாலே போதும் அத்தை வீட்டுக்கு ஓடி போகிறோன்ட்டு ஓடி வந்துடுவோம். இப்போது நம்ம குட்டீஸ்க்கு அங்கே வச்சு பர்த்டேக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. புதுசாக இல்லை, வித்தியாசமாகவே இருந்துச்சு. பர்த்டேக்கு தான் கிஃப்டாக ஃபஸ்ட்டு காப்பு தான் வந்துச்சு. காப்பை எடுத்து கோயிலை வச்சு சாமி முன்னாடி போட்டுடலாம் அப்படின்ட்டு காப்பை போட்டாச்சு. நேற்று சீக்கிரமாக வந்ததே டெக்கரேஷன் ஒர்க்கை பார்க்குறதுக்காண்டி தான். ஆனால் என்ன கோயிலுக்கு வந்துட்டு இன்னும் ஒன்றுமே பண்ணலை. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்க்கணும். பர்த்டேக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சா. ஸோ சொன்ன டயத்துக்கு முடிக்க ஆகணும். எங்கே கிடந்துச்சையா பலூனு? எங்க மேலே கிடந்துச்சோ? வீடியோக்கு அந்த பலூன் ஊதே போக மாட்டோம். அது டெக்கரேஷன் ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். குட்டீஸ் ரெண்டையும் அபி பார்த்துக்கிட்டா. சாப்பாடு செய்கிற வேலைலாம் அத்தை பார்த்துக்கிடுச்சு. பவானி பூவை கெட்ட ஆரம்பிச்சிட்டா. அம்மாவும் கரெக்டாக வந்துட்டால. டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சது. கரெக்டாக எல்லாரும் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பவானி வேறு கேசரி கிண்டுனா சரி கேக் எல்லாத்துக்கும் காணுமோ என்னமோ சொல்லிட்டு இங்கே கேசரி கிண்டி இருக்கு. அத்தை அங்கே பாயாசம் வச்சுட்டு வந்துருச்சு. விக்ராந்த் எல்லாரும் பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கிளம்பிட்டேன். கிளம்பி நமக்கு என்ன, வீடியோ எடுக்கிற வேலை தானே. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. பாயசத்தை பார்த்தோன்னே நமக்கும் நாக்கு கடக்க முடியல. ஏன்னா நமக்கு பாயசம்னா, அதுவும் பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதை ஊற்றி குடிக்க ஆரம்பித்தாச்சு. கேக்கே நாங்கள் வரையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ 2 நாள் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஐசிங் கேக்லாம் வாங்கலை.
சும்மா நார்மல் கேக் மட்டும் டிசைனில் வாங்கியாச்சு. என்ன இந்த க்ரௌன் தான் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு. தெரியும் எல்லாம் பாடுங்க. பவானி வந்தவங்களெலாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பர்த்டே வீடியோவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளி 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 கிளி